என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ 90s கிட்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள், மூமெண்ட்ஸ், பீப்புள் அப்படின்னு ஒரு டாப் 10 லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாவோட டான்ஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் பிரபுதேவா, ஆஃப்டர் பிரபுதேவான்னு 2 ஈராவாக பிரிக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்தவர் பிரபுதேவா. முக்காபுல்லா சாங்கும் ஊர்வசி சாங்கும் எவ்வளோ பெரிய ஹிட்டோ அதை விட பெரிய ஹிட்டு அவர் ஆடின அந்த டான்ஸு. வேறு யாரும் இல்லை, 1994 மிஸ் வேர்ல்டாக இருந்த ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தாலும் அதே அழகில் இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்சோ பியூட்டி வித் பிரெயின்ஸ். என்ன தான் PS4 PS5 பயங்கரமாக விளையாண்டாலும் எங்களோட கேம் என்றைக்குமே மேரியோ தான். அந்த மேரியோ தீம் மியூசிக்காகவே சும்மா உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். கிரிக்கெட்டு, சினிமா இது எல்லாத்துக்குமே முன்னாடியே WWF எங்களோட ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். ஆனால் எந்த 90s கிட்ட வேணால் போய் உன்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்ணை மூடி கையை வச்சு இப்படி ஒரு சுற்றி காட்டுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு குளோபல் ரீச் கிடைச்சது யாருனால அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோம், கமல் சார்னால இல்லை சூப்பர் ஸ்டார்னால அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு குளோபல் ரீச் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், ஏன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் எவர் இஸ் டைரக்டர் சங்கர். 1990s மட்டும் 5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 5 படமுமே தமிழ் சினிமாவை முன்னோக்கி நகர்த்தியிருக்கு அப்படின்றது 100% ட்ரூ. ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தாருன்னா உடனே அதுக்கு அடுத்த படம் ஃபீல் குட்டாக எடுப்பார். ஆனால் அந்த ஃபீல் குட் படத்தையுமே பிரம்மாண்டமாக எடுப்பார். அவரோட கிளாஸில் ஒரு மாஸ் இருக்கும், அவரோட மாஸில் ஒரு கிளாஸ் இருக்கும். அதுதான் சங்கர். இந்தியன் சினிமாக்கே கிராஃபிக்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தவர் தலைவன். ஜென்டில்மேன் படத்தில் சிக்கு புக்கு ரயிலே பாட்டில் வர மினிமல் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், காதலன் படத்தில் வர முக்காபுலா சாங்கில் வர அந்த அன்பிலீவபிள் டான்ஸ் பிட்டாக இருக்கட்டும், இந்தியனில் வர மாயா மச்சிந்திரா சாங்காக இருக்கட்டும், ஜீன்ஸில் வர டைனோசராக இருக்கட்டும், கண்ணோடு கண்பதலம்ல வர எலும்பு கூட டான்ஸாக இருக்கட்டும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். 90s டிஜிட்டலே இல்லாத டைமில் இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆனால் இது மட்டும் இல்லை, அவர் எத்தனையோ சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி படம் எடுத்து அந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் ஆக்குனவர் டைரக்டர் சங்கர். இங்கே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், 1995 ரிலீஸ் ஆன இண்டஸ்ட்ரி ஹிட் பாஷாவை விட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன படம் இந்தியன். சன் டிவியில் அந்த படம் டெலிகாஸ்ட் ஆகாத ஒரே ரீசனுக்காக அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியன் படம் இந்தியாவை உழுக்குன மாதிரி ஒரு உழுக்கு வேற எந்த படமே உழுக்குனது இல்லை. அன்னைக்கே பேன் இண்டியா பேன் வேர்ல்டெல்லாம் பார்த்தது டைரக்டர் சங்கர். 1990s எங்களுக்கு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் அமைஞ்சதுக்கு டைரக்டர் சங்கர் ஒரு மிகப்பெரிய ரீசன். தமிழ்நாட்டில் இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாரும் 2 பேரோட ஃபேனாக தான் இருப்பாங்க. ஒன்று தலை, இல்லைன்னா தளபதி. அதில் 99% ஆஃப் த பீப்புள் 90s யார் ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அது வேற யார் ஃபேனும் இல்லை, தலைவர் தான். அண்ணாமலை, பாஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பான்னு 90s கம்ப்ளீட் பிளாஸ்ட் பண்ணி விட்டுருப்பாரு தலைவர். தலைவரோட 50 இயர்ஸ் ஆனிவர்சரி இன் தமிழ் சினிமா ரீசெண்டாக தான் முடிஞ்சது. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த படங்களை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். 1992 ஆகஸ்டில் தமிழ்நாட்டில் ஒரு புயல் மையம் கொண்டுச்சு. இன்னும் அந்த புயல் கரையை கடக்காம சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி திமிங்கல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆல்பம் இந்தியன் சினிமா மியூசிக் ஹிஸ்டரியவே திருப்பி போட்டு நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக்கல் டெபுவை கொடுத்துச்சு. இந்தியன் சினிமா மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரோஜாக்கு முன் ரோஜாக்கு பின் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிற அளவுக்கு அந்த டெபு அமைஞ்சது. ஒரு மியூசிக்கல் ஈரா அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது சாதாரண விஷயம், ஏன்னா ட்ரெண்ட் சீசனுக்கு சீசன் மாறும். ஆனால் ஒரு இரா அப்படின்றது அப்படி கிடையாது. 1990s ஏஆர் ரஹ்மானோட டிஸ்கோகிராஃபியை அப்படியே விக்கிபீடியாவிலேருந்து படிக்கிறேன். ஒவ்வொரு படமும் எவ்வளோ பெரிய சம்பவம்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 1992 ரோஜா, 1993 புதிய முகம், ஜென்டில்மேன், கிழக்கு சீமையிலே, உழவன், திருடா திருடா, 1994 டுவெட், மே மாதம், காதலன், கருத்தம்மா, 1995 பாம்பே, இந்திரா, முத்து, ரங்கீலா. 1995 ரங்கீலா படம் மூலமா ஹிந்தியில் டெபு ஆகிறாரு. அவர் டெபு ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட டப்டு சாங்ஸ் லைக் காதலன் படத்தில் வந்தது, ரோஜா படத்தில் வந்தது, ஜென்டில்மேன் படத்தில் வந்தது எல்லாமே பயங்கர ஃபேமஸ். ஆனால் ரங்கீலா படம் பாலிவுட் இண்டஸ்ட்ரியவே திருப்பி போட்டுருச்சு. புது கைண்ட் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், புது கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் அப்படின்னு வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. 1996 லவ் பேர்ட்ஸ், இந்தியன், காதல் தேசம், மிஸ்டர் ரோமியோ, 1997
மின்சார கனவு, இருவர், ரக்ஷகன், 1998, ஜீன்ஸ், தில்சே. இந்த 90s எப்படி அவர் என் பண்றாரு அப்படின்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக்கல் ட்ராக்ஸ் ஆஃப் அ இயர் 1999 ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் தான். அந்த வெர்சட்டாலிட்டி, அந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அப்படியே படிக்கிறேன். என் சுவாச காற்றே, படையப்பா, காதலர் தினம், சங்கமம், தால், ஜோடி, முதல்வன், தாஜ்மஹால். இப்போ நான் சொன்ன எல்லா ஆல்பமுமே பயங்கர சம்பவம். இதில் 2 விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, டூயட் ஆல்பம். சாக்ஸோஃபோன் பிளேயராக நடிச்சிருப்பார் பிரபு. அந்த ஒவ்வொரு சாங்ஸ்லேயும் அவர் சாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிற விதம் இருக்கே, அன்பிலீவபிள். 1998 ரிலீஸ் ஆன தில்சே படம் அது வரைக்கும் ஹிந்தி மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லா ரெக்கார்டையும் ஷேட்டர் பண்ணி, தில்சே படத்தோட ஆடியோ கேசட் ரெக்கார்ட் அப்படின்றது ரொம்ப வருஷம் யாராலையுமே டச் பண்ண முடியாதபடி இருந்தது. 1997 ஆகஸ்ட் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆன நான் மூவி ஆல்பம் இன்னி வரைக்கும் ஒரு நான் மூவி ஆல்பமோட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் அந்த ஆல்பம் தான் வச்சிருக்கு. எஸ், வந்தே மாதரம் ஆல்பம் பை ஏஆர் ரஹ்மான் இஸ் த கிரேட்டஸ்ட் பேட்ரியாட்டிக் ஆல்பம் எவர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் நேஷனல் ஆந்தம் ஒரு பேட்ரியாட்டிக் சாங் அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வருது அந்த வந்தே மாதரம் தான். இப்படி சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆல்பம் அப்படின்னு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி 1990s இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் மியூசிஷியனாக இருந்தது ஏஆர் ரஹ்மான். இந்த நாள் வரைக்கும் அவுடேட் ஆகாமல் தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காரு வித்தவுட் ரிப்பீட்டேட்டிவ் நேச்சர். ராயன், வெந்து தணிந்தது காடு, இப்போ ரீசெண்டாக வந்த தக் லைஃப் வரைக்கும் அவர் மியூசிக் போட்டார்னா அந்த கான்செப்டே வேற. எத்தனையோ பேர் சீசனுக்கு சீசன் அவரை காம்படிட்டர்னு சொல்லி ஊரைய மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட காம்படிட்டர் யாருமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஒட்டுமொத்த 90s கிட்ஸோட முடிசூடாத ஒரே மன்னன் தலைவர் தான் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் டெஸ்ட் செஞ்சுரி இன் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து. யங்கஸ்ட் டு ஸ்கோர் டெஸ்ட் 50 இன் பாகிஸ்தான், நியூசிலாந்து. இவரோட டெபுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேட்ச் சேட்டலைட் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னா பிசிசிஐ அந்த டிவி காரனுங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் தலைவரோட வருகைக்கு அப்புறம் தலைவரோட ஃபேன் ஃபாலோயிங்கை பார்த்துட்டு பிசிசிஐக்கு டிவிக்காரங்க பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. That was the beginning of the era which went on to become a massive thing for cricket in India. என்னதான் 1983 கபில் தேவ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கிரிக்கெட் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் சச்சின் டெண்டுல்கரோட வருகைக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் ஹேட் பிகம் அ ரிலிஜன் இன் இந்தியா. இது மறுக்கப்பட முடியாத உண்மை. கிரேசி ஃபேன் ஃபாலோயிங், பயங்கர பேஷனேட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ நிறையா பேர் கூட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 90s அவரோட லைவ் பீக்கை விட்னஸ் பண்ண யாருமே இந்த பர்சன் சச்சினோட லெகசியை பீட் பண்ணிடுவார், இந்த பர்சனோட ஃபேன்ஸ் சச்சினோட ஃபேன்ஸை விட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா தலைவர் 90s பண்ண சம்பவம் அப்படி. தலைவர் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரே காரணத்துக்காக அடம் பிடிச்சி பூஸ்ட் குடிச்சவங்க எத்தனையோ பேர். ரொம்ப வருஷம் வரைக்குமே எம்ஆர்எஃப் அப்படின்றது கிரிக்கெட் பேட் செய்கிற கம்பெனின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் தலைவரோட மாசு. கிரிக்கெட்ல 90s பொறுத்த வரைக்கும் 10 பேருமே ஜோக்கரா இருப்பான், ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இருப்பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியா போராடிட்டு இருந்தாலும் மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. 1996 வேர்ல்ட் கப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு 523 ரன் அடிச்சு அந்த வேர்ல்டு கப்லேயே ஜாஸ்தி ரன் அடிச்ச பிளேயருங்கிற ரெக்கார்டெல்லாம் பண்ணியும் செமிஃபைனல்ஸ்ல தலைவர் அவுட் ஆகிற வரைக்கும் இருந்த மேட்சே வேற, தலைவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் முடிஞ்சது. இந்த மாதிரி த்ரூ அவுட் த 90s பெருசா எந்த சப்போர்ட்டும் இல்லாம தனியா போராடிட்டு இருப்பாரு தலைவர். 1999 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இங்கிலாந்துல நடந்தப்போ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் ஒரு பேனர் வச்சிருந்தாங்க, கிரிக்கெட் இஸ் ஆர் ரிலிஜியன், சச்சின் இஸ் ஆர் காட் அப்படின்னு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் 1990s நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவரை பார்த்து கிரிக்கெட் தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ண எத்தனையோ பிளேயர்ஸ் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருந்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் காலனியில் வளர்ந்த பையன் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக முடியும்னு எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்து ஒரு ப்ராடஜியா நம்ம லைஃப்குள்ள ஒரு லெஜெண்டா நம்ம லைஃப்பை விட்டு ரிட்டையர் ஆனாரு கிரிக்கெட்ல இருந்து. இவ்வளோ நேரம் நான் எத்தனையோ மெமரிஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் 1998 ஏப்ரலில் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் ஷார்ஜால நடந்தப்போ டெசர்ட் ஸ்டார்ம் வந்தப்ப அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பார் 143. அந்த இன்னிங்ஸ் ஐ வில் டேக் இட் டு மை கிரேவ் யார்ட். அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியை யாராலையுமே இனிமேல் ரீக்ரியேட் பண்ண முடியாது. சச்சின் தான். 90s கிட்ஸோட நாஸ்டாலஜிக் மெமரிஸை தட்டி எழுப்பியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெமரிஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 90s நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ரகு த ஸ்டோரி டெல்லர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென்
பாய்.